பிரிட்டிஷ்காரங்க நம்மளை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்களோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை இன்னும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதாவது தமிழர்கள் வேற, ஹிந்துக்கள் வேற அப்படின்ட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு தெரிகிறாங்க. அவங்க நம்மளோட இலக்கியங்களை படித்தாங்களா தெரியாது, நம்மளோட பதிகங்கள் அதெல்லாம் படித்தாங்களான்னே தெரியல. அவங்களுக்கெல்லாம் படித்தாங்கன்னா புரியும். உதாரணத்துக்கு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் பார்த்தீங்கன்னாக்கா பாடல் நம்பர் 26 வேதாகம ஞான வினோத மனோதீதா சுரலோக சிகாமணியே, வேத ஆகம ஞான கொழுந்தே அப்படின்ட்டு முருகப்பெருமான அருணகிரிநாதர் வர்ணிக்கிறார். வேத ஆகம. இப்போ யாரோ ஒரு ஸ்பிரிச்சுவல் சொற்பொழிவாளர் யாரோ ஒருத்தர் அது என்ன ஆகமோ ஆகமோ அப்படின்னு சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்காராம். முருகப்பெருமானையே வேத ஆகம ஞான கொழுந்தேன் அப்படின்னு தான் வர்ணிச்சிருக்காரு. அதே மாதிரி சுரலோக சிகாமணியே, சுரர்கள் அப்படின்னா தேவர்கள், தேவர் உலகத்தின் முடிமணியாக விளங்குபவனே அப்படின்ட்டு வர்ணிச்சிருக்காரு. அடுத்து பாடல் நம்பர் 50 பார்த்தீங்கன்னா திதி புத்திரர் வீரடு சேவகனே. திதின்றவங்க தைத்தியர்களோட அம்மா, அதாவது அசுரர்கள். திதி புத்திரர்களாகிய அசுரர்களின் வலிமையை அழித்த வீரனே அப்படின்னு முருகப்பெருமான சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட பாடல்கள், நம்மளோட இலக்கியங்கள் இதெல்லாம் படிக்கும்போது. இதெல்லாம் படிக்காமல் வெறுமன சும்மா நம்மளை பிரித்து ஆள்றதுக்காக புது புது சூழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹிந்துக்களே, தமிழர்களே விழியுங்கள்.